Hi, hello friends, welcome back to our channel. In this video, என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா Whirlpool 7.5 semi automatic washing machine நான் வாங்கியிருக்கேங்க. இது வாங்கி வந்து பார்த்தோம்னா ஒரு 1.5 years ஆச்சு. ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டுருக்கேன் இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னோட ரிவ்யூஸ் பார்த்து கூட வந்து ஒருத்தவங்க இந்த Whirlpool இது வாங்குனதா சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து நல்ல வர்க்கிங் கண்டிஷனுங்க. ஒரு மாடரேட் ரேட்ல நமக்கு வந்து 10 to 11 நான் வாங்கின சமயத்துல சிங்கிள் பேமெண்ட் பண்ணேன் 10 point something தான் வந்துச்சு அமேசான்ல வாங்கினேன். இப்போ எப்படி விலை ஏறி இருக்குன்னு தெரியல. அப்படியே விலை ஏறி இருந்தாலும் 11 to 12 அதுக்குள்ளார தாங்க இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இது இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஒரே இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணணுமா, பைப்ல இருந்து தண்ணி ஊத்தணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ல நிறைய இருக்குது. இப்ப பாருங்க எனக்கே வந்து இங்க பால்கனில வந்து இங்க இடம் வந்து இல்ல இதை வைக்கிற மாதிரி. ஏன்னு கேட்டோம்னா மழை பெஞ்சோம்னா ஒளிவிரும் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு இது வந்து என்னோட கிச்சன்ல தான் நான் இதை கொண்டு வந்து நகர்த்தி வந்து வச்சுப்பேன். ஓகேங்களா, வீக்லி ஒன்ஸ் நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற சமயத்துல இது வந்து இப்ப சன்லைட் இருக்குதுங்க, அதனால ஒரு மாதிரி உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. நான் அப்போதைக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ரூம்ல வச்சிருப்பேன். அங்க இருந்து கொண்டு வந்து இதை வந்து இப்படி தள்ளிட்டு வந்துக்கலாம். ஏன்னா கீழே வந்து அந்த மாதிரி இப்படி ரவுண்டா அந்த மாதிரி இருக்கும், அதனால நம்ம தள்ளிக்கலாம். இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருவேன். இந்த இடத்துல வந்து அவுட்லெட்கான இந்த டியூப் இருக்கும். ஓகேங்களா, இந்த டியூப் வந்து நமக்கு வந்து எங்க தண்ணி வெளியில போகணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சிடணும். இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சிட்டோம்னா பால்கனில அங்கே ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியா தண்ணி போயிடும். இந்த மாதிரி நான் இங்கே வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதனால வந்து இது நீங்க ஒரே இடத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வாட்டர் செலக்டர்னு ஒரு நாப் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு டியூப் வந்து நம்ம வாங்குறப்பே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து பைப் இருக்கிற இடத்துக்கு இந்த ஹைட் ஓகேன்னா நீங்க அதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து ஹைட் பத்தல. தட் மீன்ஸ் அதே மாதிரி டியூப் இன்னொன்னு வாங்கி இப்போ இந்த இடத்துல நடுப்புற வந்து நான் கனெக்ட் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த இது வேணும்னாலும் அதையும் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த நாபை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை வந்து இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பைப்பு பைப் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருக்குதோ அங்க வந்து நீங்க இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி யூஸ் பண்றதுல என்ன ஆகுது, இதை நம்ம அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து நான் இப்படி அழுத்துறதுனால இந்த பைப் வந்து கொஞ்சம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. நான் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கேன். இப்படி அழுத்திட்டு திருப்பி ரிமூவ் பண்றப்ப இது ஒரு மாதிரி வந்து ஆடுது. இந்த பைப் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆனிச்சு, அதனால இதை மாத்தணும். அப்புறம் பெட்டர் நான் என்ன பண்ணேன், நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்க வேணாம், நம்ம வந்து குடத்துல வந்து தண்ணி எடுத்தே நம்ம ஊத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க குடத்துல தண்ணி எடுத்து தான் ஊத்தணும்னு கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பைப் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஒயர் மூலியமா இங்க வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். நீங்க வந்து பைப்பை திறந்து விட்டா மட்டும் போதும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணிக்கலாம். எனக்கு அது பைப் வந்து பிரச்சனையா இருந்ததுனால நான் இதை வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுல உள்ள நாப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து வாட்டர் செலக்டருங்க. அப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸ்பின் அண்ட் வாஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நம்ம இதுலதான் வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, ஃபில் பண்றதுல இங்க வந்து ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க எம்ன்னு இருக்கா தெரியுதா, இந்த இடத்துல ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க, ஹெச்ஐன்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு அளவு தெரியுதுங்களா, இந்த இதுக்கு மேல இருக்கும். இங்க வந்து ஹெச்ஐன்னு இருக்கும். இது வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேல நீங்க தண்ணி ஊற்றிடக்கூடாது. துணியும் மேக்சிமம் நீங்க இந்த ஹைக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் துணி இருந்தா ஓகே. ஓகேங்களா, இந்த இது வந்து இதுல இருக்கக்கூடாது. இதை எடுத்துட்டு இதுல வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதை வந்து இதுல வந்து கலந்துடலாம். அப்புறம் நிறைய பேர் கேக்குறீங்க இது மாதிரி வந்து எவ்வளவு துணிக்கு எவ்வளவு பவுடர் போடணும் அப்படின்ட்டு. இப்ப நார்மலா நம்ம துணி வந்து ஊற வச்சு துவைப்போம் பாத்தீங்களா, கொஞ்சம் துணி இருந்துச்சு அப்படின்னோம்னா ஒரு ஸ்பூன் டிடர்ஜென்ட் பவுடர் ஓகே. இப்போ ஒரு போர்வை அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான அழுக்கானதெல்லாம் போடுறோம் அப்படின்னோம்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம இதுல வந்து தண்ணியை ஊத்தி அந்த பவுடரை போட்டு இந்த இந்த இது தண்ணி போட்டு பவுடர் இது பண்ணிட்டு துணி எல்லாம் போட்டதுக்கு அப்புறமேல இதுல வந்து நம்ம டைம் செட் பண்ணணும். ஓகேங்களா, இங்க ஆஃப் இருக்குல்ல, இந்த சைடு நாப் இது பண்ணி எப்பொழுதுமே வந்து 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ஹெவியான துணி எல்லாம் போடுறீங்க அப்படின்னோம்னா போர்வையெல்லாம் போடுறீங்கன்னா 15 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸே உங்களுக்கு வந்து ஓகே. இதுதான் எக்கோன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் அதாவது எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாஷ் டைமர், துணியை வந்து துவைக்கிறதுக்கான டைமிங். அதுக்கப்புறம் வந்து ட்ரைன் செலக்டர், அதாவது துணியை நம்ம வந்து புளிவோம் அலசுவோம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது.
அதாவது இப்போ நம்ம துணியை துவைச்சிட்டு துணியும் தண்ணியும் சேர்ந்தாப்புல இருக்கும். அதில் இப்போ இந்த ட்ரைன் அப்படிங்கிறத அழுத்தணும் அப்படின்னம்னா அந்த துணியில் உள்ள தண்ணி எல்லாமே நமக்கு இந்த அவுட்லெட் மூலயமா வெளியில் வந்துடும். ஓகேங்களா? அவுட்லெட் மூலயமா தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி நம்ம நார்மலாக வீட்டில் துவைக்கிறப்ப என்ன பண்ணுவோம், 2 வாட்டி அலசுவோம்ல, அதே மாதிரி வாஷிங் மிஷினில் ஆல்ரெடி பவுடர் போட்டு துவைச்சு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணியாச்சு. திருப்பி நீங்கள் ஒரு குடம் தண்ணி ஊற்றி வேணாலும் திருப்பி ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாஷ் வந்து சும்மா லைட்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ட்ரைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேல வந்து துணியை வந்து நம்ம காய வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து நல்லா சூரிய ஒளி இருக்கிற மாதிரி நல்லா இடம் இருந்துச்சு அப்படின்னோம்னா நீங்கள் அந்த ட்ரையை வந்து யூஸ் பண்ணவே வேணாம். இங்கே புளிஞ்சிருக்கும்ல துணி, அதையே அப்படியே நீங்கள் எடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம், தண்ணியை ட்ரைன் பண்ணணும்னா இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணியை எடுத்து அப்படியே புளிஞ்சிட்டு நீங்கள் காய போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சூரிய ஒளி அவ்வளோக்கா வராது, ட்ரை பண்ண முடியாது அப்படின்னுச்சுன்னா இதை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் இது பண்ணிங்கன்னா துணி வந்து நமக்கு ஒரு 50% வந்து அந்த ஈரப்பதம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து காய போட்டிங்கன்னா ஒரு 1 hour 2 hourல நமக்கு வந்து துணி வந்து காஞ்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான் இதோட எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படிங்கிறது. நான் இப்போ இதை வந்து இதில் தண்ணி ஊற்றியே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? ஏன்னா நான் இங்கே வாட்டர் செலக்டர் இங்கே யூஸ் பண்ணல. இப்போ நான் குடத்துல தான் தண்ணி ஊற்ற போகிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி எடுங்க. நீ பாருங்க, இப்போ குடத்துல இந்த மாதிரி வந்து தண்ணி பிடிச்சிட்டு இது உள்ளே வந்து ஊற்ற வேண்டியதுதான். இதுதான் நிறைய பேர் வந்து டவுட்டாக கேட்பாங்க, தண்ணி எப்படி ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நார்மலாக எப்படி நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணுவோம், இப்போ அது மாதிரி இங்கே இந்த இடத்துல வந்து ஹைக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க. இங்கே வந்து ஹைன்னு இருக்குது, நான் அதை விட கொஞ்சம் கீழே கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னு கேட்டோம்னா நம்ம துணி போட்டதுக்கப்புறம் தண்ணி இன்னும் மேலே எலும்பும்ல, அதனால ஹைக்கு மேலே ரொம்ப வந்துருச்சுன்னா நீங்கள் தண்ணியை எடுத்துருங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம வந்து வாஷிங் மிஷினில் என்ன துணி போட போகிறோமோ அதை நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து லிக்விட் யூஸ் பண்ணுறதா பவுட்ரு யூஸ் பண்ணுறதா நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து லிக்விடும் என்கிட்ட இருக்குங்க, பவுடரும் இருக்குது. நான் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், பவுட்ரு இருக்குது, இது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்குவேன். லிக்விட் இருக்குது, லிக்விட் வேணும், உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து துணி இருக்குது, நான் போர்வையும் கொஞ்சம் 2-3 சேர்த்து போட போகிறதுனால கொஞ்சம் லிக்விட் வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிப்பேன். நம்ம துணி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இப்போ லிக்விட் ஊற்றிக்க போகிறேன், அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி லிக்விடில் வந்து எப்படின்னா இதில் வந்து இப்படி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து இப்போ நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற்றிட வேண்டியதான். இந்த லிக்விட் ஊற்றுறப்ப நம்ம வந்து கம்ஃபர்ட்லாம் வந்து போட தேவையில்லை. ஏன்னு கேட்டோம்னா இதிலே வந்து மனமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நமக்கு அளவு பார்த்தாலே தெரியும்ல, துணிக்கு இவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து லிக்விட் போட்டதுனால தண்ணியில் நல்லா கலந்துரும். சப்போஸ் நீங்கள் வந்து பவுட்ரு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பவுடர் வந்து இதில் வந்து கலக்காதுல்ல. இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக பவுட்ரு போட்டு காமிக்கிறேன் பாருங்க, லிக்விட் போட்டிருக்கேன். இதிலே கொஞ்சமாக நான் ஒரு ஸ்பூன் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி பவுட்ரு, இது நான் லிக்விட் போட்டதுனால 1/2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து லிக்விட் இல்லை அப்படின்னோம்னா இது ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னோம்னா தண்ணியை கம்மி. இப்போ தண்ணியில் பாருங்க அவ்வளோக்கா வந்து இது வந்து கரையாது, நம்ம கையை வச்சும் கலக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வாஷ் டைமர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா சும்மா ஒரு சுற்று இப்படி சுற்றி காமிக்கணும். சும்மா இப்போ இதை என்ன பண்ணணும்னா லைட்டாக இப்படி ஒரு சுற்றினோம்னா இப்படி சுற்றுது பாருங்க, இங்கே காமிக்கிறேன். இப்போ லைட்டாக தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்படி சுற்றினோம்னா இது வந்து தண்ணி, அந்த லிக்விடு, அந்த பவுட்ரு இது எல்லாமே வந்து நல்லா கலந்துக்குது. இங்கே காமி, இது வந்து சும்மா நான் இப்படி லைட்டாக சுற்றிருக்கேன், நம்ம கையில் கலக்க முடியாதுங்கிறதுக்காக. இது நமக்கு கலந்துட்டு போகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா இங்கே நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம வந்து துணி எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? துணி எல்லாத்தையும் எடுத்து இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்க வேண்டியதான். போட்டு இதை அப்படியே வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. இப்போ இப்படி போடுறப்ப தண்ணி வந்து மேலே எலும்புது பாருங்க, அப்போ ஹைக்கு மேலே வரும் கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி வர்ற சமயத்தில் நம்ம வந்து தண்ணியை வந்து வெளியில் எடுத்துடணும் கொஞ்சோண்டு. ஓகேங்களா? அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் போர்வையும் போடுறதுனால தான் நான் வந்து நிறைய லிக்விடு நிறைய பவுடர் இதெல்லாம் போட்டேன். இங்கே பாருங்க, இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வந்து ஹை கிட்ட கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் இது தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னோம்னா தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். அது எப்படி எடுக்கிறதுனா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் இப்படி அள்ளிட்டீங்க அப்படின்னோம்னா தண்ணியை வந்து எடுத்துடலாம்.
பார்த்தீங்களா இப்போ வந்து ஹைக்கு கீழே தான் இருக்குது தண்ணி, ஹைக்கு கீழே தான் இருக்குது. அமைதியாக இருக்குது, ஹைக்கு கீழே தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம பவுடர் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து துணி துவைக்க போகிறோம், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ துணியெல்லாம் இதில் போட்டாச்சா. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 10 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல இங்கே ஆஃப்னு இந்த நாப் இருக்குல்ல, இது வந்து 10 மினிட்ஸ் அதில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் அது பாட்டுக்கு இப்படி இது வந்து லாக் ஆயிரும். அப்படின்னோம்னா இது வந்து 10 நிமிஷம் இப்படியே வந்து சுத்துங்க. 10 நிமிஷம் முடிஞ்சோடனே இந்த நாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரிவர்ஸ் ஆகி ஆஃபுக்கு வந்தோன்னா ஒரு சவுண்டு கேட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி உள்ள சப்போஸ் துணி மேலே எலும்பி வந்துச்சுன்னா உள்ளே அமுக்கிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப கையெல்லாம் உள்ளே விடாதீங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, அதை இப்படி மூடியே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி தேவை கிடையாது, சும்மா கூட இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பக்கத்துலலாம் எதுவும் கொண்டு வர விடாதீங்க. இது வந்து நல்லா இப்போ வந்து துவைக்கணும், 10 நிமிஷம் இது வந்து நல்லா துவைக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நீங்கள் லிக்விட் எதுவும் ஊற்றாமல் ஒன்லி பவுடர் மட்டும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ 10 மினிட்ஸ்லேருந்து இப்படியே சுற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வர்ற சமயத்தில் கம்ஃபர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு துணி நல்லா மனமாக இருக்கும்ல, அதுக்காக வந்து கம்ஃபர்ட் வந்து அந்த 5 நிமிஷம் வர்ற சமயத்தில் அப்படியே அந்த கம்ஃபர்ட் லிக்விடை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு துணி நல்லா மனமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா. ஓகேங்களா, இல்லாட்டி வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா, இப்போ இது வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். துணி நல்லா மேலாப்பில் இருந்துச்சு அப்படின்னோம்னா நல்லா ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து நல்லா உள்ளே கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுறணும். அதே மாதிரி தண்ணி வந்து துணிக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கூட திருப்பி வேணும்னா ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா இந்த நாப் வந்து நம்ம 10 மினிட்ஸில் வச்சோம், அது சுற்றிக்கிட்டே இப்போ இது வந்து இன்னொரு ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் தான் இருக்கும். நம்ம இது பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆஃப்னு வந்ததுக்கப்புறம் ஒரு பீப் சவுண்டு கேட்டு அதுவாகவே வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா பீப் சவுண்டு கேட்டோன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணோம்னா உடனே ஆஃப் ஆயிரும். நீங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 2 செகண்ட்ஸ் அது அந்த மாதிரி பீப் சவுண்டு வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். நான் உங்களுக்கு வீடியோலேயே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த ஆஃப் சவுண்டு வர்ற சமயத்தில் இப்போ இந்த மாதிரி பீப் சவுண்டு வருது. நம்ம பக்கத்தில் இருந்து ஆஃப் பண்ணலனாலும் இது கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் பாருங்கள். நம்ம இப்போ பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னோம்னா இந்த நாபை லைட்டாக திருப்பினோம்னா இந்த சவுண்டு போயிடும். நீங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவாகவே நின்றுடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சவுண்டு வரும். பார்த்தீங்களா, அதுவாகவே நின்றுச்சு, நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால நீங்கள் இது பக்கத்துலேயே இருக்கணும்னு கிடையாது, நம்ம வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். இப்போ இது வந்து துணியை நல்லா துவைச்சிருச்சு. இப்போ இந்த துணியில் வந்து தண்ணி எல்லாம் சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்ற போகிறோம். அதுக்கு இங்கே இந்த குழா வந்து இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இந்த மாதிரி துவைக்கிறப்ப இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பின் ஆர் வாஷ்னு 2 இது இருக்கும். நம்ம வந்து வாஷ் தானே பண்ண போகிறோம், அதனால இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, அதை கவனிச்சுக்கோங்க. வாஷ் பண்ண போகிறோம்ல, அதனால அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து தண்ணி வந்து வெளியில் வரணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ட்ரைன் செலக்டர், அதாவது ட்ரைன் பண்ண போகிறோம். தண்ணியை வந்து இங்கே வாஷ் பண்ணிட்டோம், இங்கே வந்து என்ன ஆகும்னா தண்ணி வந்து வெளியேறும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம துணி துவைக்கிறப்ப இது வாஷில் இருந்துச்சு, இப்போ தண்ணி வெளியேற்றுறப்ப ட்ரைனில் இருக்கும். இப்போ பாருங்கள் அவுட்லெட்டில் வந்து தண்ணி வரவே இல்லை. ஏன்னு கேட்டோம்னா இது வந்து வாஷில் இருக்குது. இப்போ நான் இது வந்து ட்ரைனுக்கு வந்து மாற்றுறேன். மாற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணியை பாருங்கள், ட்ரைன் இங்கே மாற்றணுமா, ட்ரெயின் இப்படி அழுத்தினோன்னா அங்கே பாருங்கள் தண்ணி வந்து எல்லாம் வெளியில் போயிட்டு நமக்கு அவுட்லெட்டில் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அங்கிட்டு போயிடும். ஓகேங்களா, அதனால இதை ட்ரெயின் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இதுலேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியேறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த தண்ணி ஃபுல்லாக வெளியேறினதுக்கப்புறம் நம்ம வந்து துணி 2 அலசுவோம்ல, அது மாதிரி அலசணும்னா திருப்பி இதில் வந்து நீங்கள் 2 குடம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து சுத்த விட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் தண்ணி நம்ம அலசுவோம்ல, துணி நார்மலாக அலசுவோம்ல, அது மாதிரி இருக்கும். அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். ஓகேங்களா, ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமேலே இதை வாஷுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் இதை ட்ரைனில் வச்சுக்கிட்டே இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆயிரும், நீங்கள் ஊற்ற ஊற்ற தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். அதனால இந்த ட்ரைன்லேருந்து வாஷுக்கு மாற்றிட்டு தான் அடுத்த வாட்டி நம்ம துணி அலசுறப்ப என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இது தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். இங்கேருந்து இந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வராமல் அது இதாகும். அப்போதைக்கு நம்ம வந்து அடுத்த தண்ணி ஊற்றிக்கலாம் அலசுறதுக்கு.
இப்போ இங்கே பார்த்தீங்களா தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, தண்ணி வந்து இப்போ ஊற்றின தண்ணி தான் இங்கே வந்து தேங்கி நிற்கிது. மற்றபடி இந்த குழாயிலேருந்து தண்ணி எதுவும் வந்து வரல. இப்போ அதனால நம்ம திருப்பி ஒரு அலசுறதுக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றலாம். அது எப்படின்னு காமிக்கிறவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னாடி எப்படி தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி வந்து சாரி இதுதான் தப்பு பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரெயினை வந்து என்னன்னு பண்ணியிருக்கணும், வாஷ்னு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இதை மாற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதை மறந்துடும். ஏன்னா தண்ணி எல்லாம் வெளியிலே போயிடும். வாஷுக்கு மாற்றினாதான் தண்ணி வந்து இதுக்குள்ளாரே இருக்கும். ஓகேங்களா, தண்ணி அலசுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து வெளியேற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரைன் வந்து சும்மா லைட்டாக கொடுத்தோம்னா ட்ரைன் வந்து இதாயிரும். இன்னொரு இது இங்கே வந்து ஸ்பின்னு வாஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ஆல்ரெடி வாஷில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தண்ணி எடுத்து ஊற்றினோம்னா வாஷ்லேயே வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ட் பண்ணி இந்த பைப்லேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே தண்ணி வருது அப்படின்னோம்னா இந்த சைடு உள்ளதை நீங்கள் கழுவணும்னு நினச்சிங்க அப்படின்னோம்னா இங்கே ஸ்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னோம்னா இது வழியாக தண்ணி இங்கே வந்துடும். இதை வந்து நம்ம கழுவலாம். உள்ளுக்குள்ளார இந்த இதை வந்து ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா கழுவுறதுக்கு அதுக்கு வந்து ஸ்பின் சூஸ் பண்ணணும். நீங்கள் குடத்துல எடுத்து ஊற்றினோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை இப்படியே வச்சுக்கோங்க. இதை இப்போ வந்து லைட்டாக வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரே ஒரு சுற்றணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை இப்படி அழுத்தணும் அப்படின்னோம்னா சும்மா லைட்டாக வந்து ஒரு சுற்றுற மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இது வந்து கொஞ்சம் திருப்பி அழுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த தண்ணியில் வரும்ல, அதுக்காக இது வந்து ஒரு 2 செகண்ட் நான் வச்சிருப்பேன். இது 3 நிமிஷத்துலேருந்து நடுப்புற 2 செகண்ட் வச்சிருக்கோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா தண்ணி வந்து வெளியேறிடும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான் இது. ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப ஈஸி தான். இது ஆஃப் ஆகட்டும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்த சவுண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து இது இப்போ நல்லா அலசிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதில் உள்ள தண்ணியை வெளியேற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே வாஷ் ஆர் ட்ரைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ட்ரைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து என்ன ஆயிரும், தண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ அழுக்காக வந்துச்சு, இப்போ வந்து தண்ணி எப்படி வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியேறட்டும். ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த துணி எல்லாத்தையும் எடுத்து இப்போயே நீங்கள் வந்து அப்படியே காய வைக்கிறதுனா காய வச்சிடலாம். இல்லை இதை கொஞ்சமாக வந்து இதில் ட்ரை பண்ணுறோம். இதிலே கொஞ்சம் பாதி அளவுக்கு காய வைக்கணும் அப்படின்னோம்னா இதில் உள்ள துணியை எடுத்து இதில் வந்து போடணும். அப்போ வந்து நீங்கள் வாஷில் வச்சுருந்தாலும் சரி ட்ரைனில் வச்சுருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து சுற்றுறப்ப இதில் உள்ள தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இது வழியாக வெளியில் வந்துடும். ஓகேங்களா, இது இப்போ ட்ரைன்லேயே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த துணி எல்லாத்தையும் எடுத்து இதில் வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து இதில் உள்ள துணி எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டாச்சு. இதில் வந்து எவ்வளோ தூரம் போட முடியுமோ ஃபுல்லாகிற வரைக்கும் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ மட்டும் போடுங்க. மீதி துணியை போடாதீங்க. எல்லா துணியையும் போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும். இதை வச்சுட்டு இந்த மேலே இந்த மாதிரி வளையம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இங்கே இந்த சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்படி உள்ள நுழையிற அளவுக்கு நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருணும். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து அழுத்தி வச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இது பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் கையே இதெல்லாம் எதுவும் கொண்டு வரக்கூடாது, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எதுவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதில் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அது மாதிரி இதில் வந்து ட்ரை பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணி வைக்கிறது கையை வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரைனில் இருந்தாலும் ஓகே, வாஷில் இருந்தாலும் ஓகே. இதில் உள்ள எக்ஸஸ் தண்ணி வந்து நமக்கு இதில் வந்துடும். ஏன்னா புளிகிறப்ப நமக்கு தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், 3 மினிட்ஸ் தான் எக்கோ. ஓகேங்களா, நம்ம இப்போ இதை 3 மினிட்ஸ் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பக்கத்தில் நகர்ந்துக்கோங்க. இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ 3 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ இப்படி வச்சோன்னா பாருங்கள், ஒரு சவுண்டு லைட்டாக சவுண்டு வந்துட்டு இந்த டிவைஸ் வந்து லைட்டாக ஷேக் ஆகும். நீங்கள் எதுவும் பக்கத்துலலாம் போகக்கூடாது, கையே இதெல்லாம் எதுவும் வைக்காதீங்க. ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஏதோ அந்த டிவைஸே வந்து ஷேக் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இது பார்த்தப்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எதுவும் கையை அங்கே போய் இதை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறது கையை வைக்கிறது இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. 3 நிமிஷத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஆஃப்னு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எப்படி இங்கே வாஷ் பண்ணுறப்ப வந்து நமக்கு சவுண்டு வந்துச்சுல, அது மாதிரி சவுண்ட்லாம் வராது. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இது ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் கையவே வைக்கணும். அதுக்கு முன்னாடி கையை வைக்கவே கூடாது.
இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதையும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இதை எடுத்துட்டு நீங்கள் துணியை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா பாதி அளவுக்கு வந்து காஞ்சிருக்கும். இப்போ இனிமேல் காய போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். அதுக்காக தான் இது போடுறது. இது கண்டிப்பாக போடணும்னு அவசியம் கிடையாது. ட்ரை வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து வெளியில் வந்து உணர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பாதி ட்ரை எப்பொழுதும் பண்ணி தான் போடுவேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பற்றி வேர்பூல் இதை வந்து ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோ. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆப்டான ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது பார்த்தோம் அப்படின்னோம்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேங்க. மந்த்லி 4 டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கரண்ட் பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிற மாதிரிலாம் எனக்கு தோணல. ஓரளவுக்கு எப்பொழுதும் உள்ளது மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. துணியெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.